அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஸ்ரா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கோம். என்னடா இன்ட்ரோ எதுவுமே இதாக இருந்திருக்காது. சேனலோட இன்ட்ரோ இது மட்டும் கொடுத்துருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கா. ஸோ இன்ட்ரோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது சாட்டர்டே சண்டே எடுத்த வீடியோ. அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சம்மரில் கூட நம்மளை ஃபீவரும் கோல்டும் விட்டு வைப்பனாண்டு வச்சு செஞ்சிகிட்ருக்கு. ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாமல் வீடியோ அப்படியே பெயிண்டிங்லேயே இருந்துச்சு. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி முதல் நாள் நைட்டு, ஃப்ரைடே நைட்டே சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. வந்ததும் முதல் வேலையாக சிலிண்டர் மாட்டுறது தான். ஏன்னா நைட்டு வந்து கரெக்டாக டின்னர் வந்து முடிச்சதும் கரெக்டாக அது ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ காலையில் வந்ததோட வேலையை சிலிண்டர் வந்து மாட்டிட்டேன். அதுதான் பெரிய வேலையாக இருந்துச்சு. அண்ட் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கஞ்சி மாதிரி பண்ணலான்ட்டு பாஸ்தாவில் ஒயிட் பாஸ்தா, ரெட் ஸ்பைசி பாஸ்தா அப்படி இப்படின்ட்டு நிறைய பண்ணியிருப்போம். பட் ஸ்வீட் பாஸ்தா இது வரைக்கும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணதே இல்லை. பட் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து அடிக்கடி நோம்பு டைமில் வரும். அது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு கொடுத்து விடுவாங்க. பட் நம்மக்கிட்ட அன்றைக்கி இங்கே தேங்காய் இல்லை, அன்றைக்கி மாவும் இல்லை. இது கொஞ்சம் தான் இருந்ததா, ஸ்வீட்டாக பண்ணிட்டாக்கா கொஞ்சமாக ஆள் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நிஹாலுக்கு மட்டும் மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். பேசலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ பேச தான் போகிறோம். விலாக் பாட்டுக்கு விலாக் இருக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் நல்லா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நம்ம மைண்டில் இருக்க விஷயங்களை விலாக் மூலிமா ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளவே எப்போவுமே மைண்ட் வாய்ஸாக ஓட்டிகிட்டு இருந்து நம்மளுக்கு தான் ப்ரெஷர் ஏறுது. ஸோ சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது அது ஒரு சிலர் கூட கனெக்ட் ஆகும். ஸோ அது நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இன்றைக்குமே நான் ஒரு டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். பட் கொஞ்சம் வீடியோ இது பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பேசலாம். பாஸ்தாவில் ஸ்வீட் கஞ்சி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தேங்காய் பாலில் தான் நல்லாயிருக்கும். பட் நம்மகிட்ட மில்க் பவுடர் இருந்துச்சு. மில்க் பவுடரை சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல தண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு பாஸ்தாவை வேக வச்சுருக்கேன். வடிக்கிற அளவுக்குலாம் நான் வேக வைக்கல. குக்கரில் பாஸ்தா பண்ணால் அப்படியே தானே கொட்டி வேக விடுறோம். ஸோ இதை ஏன் வடிப்பானேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அது மூழ்கி நல்லா எம்பி வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பவுடர் வந்து மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதை முன்னாடியே ஊற்றிட்டேன். கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்புமே கொஞ்சமாக இதுக்காக சேர்த்துருந்தேன். அதை நான் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக அந்த மில்க் பவுடர் வந்து சுடு தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டு அது திக்காக இருக்கவும் தண்ணியுமே நான் நல்லாவே நிறையா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாஸ்தாவில் சேர்ந்து வெந்து வரணும். இது கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் மில்க் பவுடர் இல்லையா? ஸோ நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அது கூடவே கண்டென்ஸ்டு மில்க்குமே சேர்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக தேங்காய் பால்லையும் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பால் நீங்கள் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பாலை வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை கொதிக்காத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன செய்கிறீங்கன்னாக்கா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்வீட்லாம் சேர்க்காமல் முன்னாடியே சேர்த்துட்டு தேங்காய் பால் சேருங்க. அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ரெசிபிக்குள்ளே வந்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக அது கூட வந்திருக்கு. இப்போது தாளித்து விடுற வேலை தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா முந்திரி மட்டும் தான் இருந்துச்சு. அதை வந்து ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். செம்ம வாசனையாக நல்லா இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. இந்த கஞ்சி ரெசிபி நான் நோம்பிலே ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இது மட்டும் தான் கடந்துச்சா, சரி ஓகே இன்றைக்கி காலையில் ஸ்வீட்டாக கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சோண்டில் சாப்பிட்டுட்டு வேலை முடிச்சிடலாம் பாருங்கள். அதனால் இன்றைக்கி யோசித்து இதையே பண்ணிட்டேன். அண்ட் நெய்யில் முந்திரி தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருந்துச்சு. வேறு ட்ரை கிரேப்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதையுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனாலும் மில்க் பவுடர் சேர்த்ததுமே க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட விருப்பம் தான். எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் தான் செய்யணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை. ஸ்வீட்டும் செய்யணும் அவ்வளோதான். ஸோ ஓகே, ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. நிஹால் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவருக்கு தான் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார். பாஸ்தா நல்லாவே வெந்து அந்த பாலோடு சேர்ந்து அப்படியே மிதக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இது வந்து கட்டியாகவே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக வச்சுட்டாக்கா ரொம்ப நேரம் இல்லை, அப்படியே இருக்கும் சூடாக இருக்கும்போது. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சம்மரில் ஜுரம் சளிலாம் வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? குளிர்காலத்தில் கூட தாங்கிக்கலாம். ஆனால் அந்த சம்மரில் வர கோல்டு ஃபீவர் இருக்குது பாருங்கள். ஃபேனும் போடாமல் இருக்க முடியாது. பட் ஃபீவரும் இருக்கும். என்னடா பண்ணுறதுங்கிற நிலமை தான் 3 நாள் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வெயில் தாங்க முடியலையேன்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு எதையாவது சாப்பிட்டு வச்சிடுறோம். கடைசியாக மாட்டிக்கிறோம், வச்சு செஞ்சுட்டு போயிடுது இல்லையா? அதனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க.
ஸோ ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காய்கறி ஆனம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளா மாசக்கணக்கில ஆயிடுச்சு நம்ம வீட்ல காய்கறி ஆனம் காய்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து சிகப்பு காராமணி பயிறு இருக்கு இல்லையா? இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காய்கறி ஆனம் பண்ணலான்ட்டு. நம்ம சேனலில் தனிப்பட்ட காய்கறி ஆனம் ரெசிபியுமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். குக்கிங் ரெசிபீஸில் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் ரெசிப்பியாக அது கவர் பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து காராமணி சேர்த்து செஞ்சுருக்க மாட்டேன். கொண்டக்கடலை வச்சு நான் செஞ்சுருப்பேன். அதில் இறாலு, கருவாடு எல்லாம் போட்டு செய்கிறது. ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டியில் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சிகப்பு மண் சட்டிக்கும் கருப்பு மண் சட்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பட் அதை விட இது இன்னுமே டேஸ்ட் வந்து அந்த காலத்து சமையல் டேஸ்ட்டுக்கு இருக்குது. அந்த காலத்துனா விறகடுப்புலலாம் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நானும் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். ஏன்னா வந்து நான்லாம் இப்போ தான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாங்களாம் ரீசெண்டாக அதாவது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள்லாம் கேஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி விறகடுப்பு தான். ஸோ அதனால எனக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாவே தெரியும். ஸோ விறகடுப்பில் சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது இந்த கருப்பு மண் பாத்திரமெல்லாம். அதுவுமே நீங்கள் இன்னும் வாங்கி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிக்கு வந்து காராமணியை நல்லா வறுத்துட்டு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்து இறக்கி வச்சு சேர்க்கணும். இல்லாட்டி சர்ருன்னு அப்படியே ஒரு மாதிரி கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நான் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மாங்காயுமே எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் சேர்க்கும்போது தான் அந்த காய்கறி அன்னத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி தண்ணியுமே சேர்க்குற மாதிரி இருக்கும். மாங்காயோட டேஸ்ட்டை பொறுத்து புளியோட டேஸ்ட்டுமே இதாகும். ஸோ நீங்கள் ரெசிபி ஃபுல்லாக ரெசிபி தனியாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேசணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ காய்கறி வாங்குறதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் மார்க்கெட்டுக்கு நானும் அம்மாவும் போனப்போ, அம்மாவை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்க. "பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், யாராவது இருந்தால் சொல்லுங்களேன்" அப்படின்ட்டு. எங்கள்கிட்ட மட்டும் கிடையாது. ஒரு உலகத்தில் எங்கே நாங்கள் திரும்பி பார்த்தாலும் 4 பேர் ஒன்றா 2 பேசுகிறாங்கன்னா, பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கான்னு தான் கேட்குறாங்க. பொண்ணெல்லாம் இருக்குது, மாப்பிள்ளை வந்து இப்படி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்கன்னோடனே, "என்ன எப்படி கேட்குறாங்க?" அப்படின்னு சொன்னால், அவங்க லிஸ்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ இதாவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு யோசனை வந்துருச்சு. எதுனா மாப்பிள்ளை வந்து டபுள் டிகிரி பண்ணியிருக்கணும், வேலையில் செட்டிலாக இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், வேலையில் செட்டில், அதுவும் வெளிநாட்டில் இருக்கணும், அப்ராடில் இருக்கணும். ஸோ இவங்களும் பாஸ்போர்ட் எடுத்து பொண்ணை அவங்க அனுப்பி விட்டணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு பொண்ணு இப்போலாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ மாப்பிள்ளை அமையவே மாட்டேங்குதான். அப்போ ஊரில் இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் வெளிநாடு போகாமல் இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் யார் தாங்க கட்டிக்கிறது? என்னங்க நியாயம் இது? எல்லாருமே இப்படியவே ஆசைப்பட்டா என்ன தான் ஆகுறது? நீ ஏம்மா இதெல்லாம் பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நானும் ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு இப்போவே பயம் வந்துருச்சு. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இப்படி இருக்காங்கன்னா, நிஹாலோட ஃப்யூச்சர்லாம் எனக்கு யோசனை வந்துருச்சு. அப்போ நம்ம என்னலாம் பண்றது அப்படின்ட்டு. பண்ணலாம் இருக்கலாம். பொண்ணுங்களுக்கு ஆசை இருக்கலாம். அதுக்கு காரணமே வந்து பெத்தவங்க தான். ஏன்னு சொன்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நம்ம வீட்ல பொண்ணு நல்லா இதா இருக்கணும். எந்த ஒரு இதுவும் கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும். அதே மாரி போற இடத்துலயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு இப்போ சொல்லிக் குடுத்து வளர்க்குறாங்க. அவங்க சொல்லிக் குடுக்குறாங்களோ இல்லையோ, பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க. பட் எதையுமே ஃப்யூச்சரை யோசிக்கிறதே இல்ல. எப்படி வேணாலும் மாறும் இல்லையா? நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நெனச்சு போகிறோம். பட் அப்படியே இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் ஒரு பக்கம். ஸோ ஒரே பொம்பள பிள்ளை அப்படின்லாம் செல்லம் குடுத்து இந்த மாரிலாம் பேரண்ட்ஸும் பார்த்து அனுப்பி விட்டுர்றாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுர்றாங்க. நானும் ஒரே பொம்பள பிள்ளை தான். நான்லாம் விளக்கமாத்தடி செருப்படி வாங்கி தான் வளர்ந்து இப்படி இருக்கேன். ஸோ என்னை வந்து எப்படின்னாக்கா, "ஓ! அவளா?" அப்படிங்கிற அளவுக்கு ஓகே அப்படின்னு நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறேன் ஓரளவுக்குன்னு வைங்களேன். பட் இப்போ பேரண்ட்ஸ்லாம் இந்த மாரி சொல்றதுனால, எங்க பொண்ணு வெளிநாட்ல போய் இருக்கணுன்ட்டு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க ஒரே பொம்பள பிள்ளை வச்சிருக்கீங்க. ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கீங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட எதிர்காலத்த யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா, இப்போ நீங்க வெளிநாடு அனுப்பிட்டீங்க. அவங்களும் வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்காங்க. இப்போ நோன்பு சமயம் நம்ம நெறைய என்ன கேள்விப்பட்டோம். போர் நடந்துச்சு. இப்போ உங்க பிள்ளைங்கள எல்லாமே வெளிநாட்ல விட்டுட்டு பேரண்ட்ஸ் நீங்கலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. அதே மாதிரி உங்க கிட்டனா அங்கேருந்து இங்க வர முடியாம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறோம். அங்க போனதுக்கப்புறம் அங்க இருக்கிற சூழ்நிலையினால பேரண்ட்ஸ் நீங்களுமே சரி, பசங்கள பெத்த அம்மாக்களுமே சரி, பொண்ணுங்கள பெத்த அம்மா சைட்லேருந்துமே சரி 2 பேர் சைட்லேருந்துமே அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு, நீங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த போர் நடந்த சமயம்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்டன இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க தானே. அவங்களுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைஃப்பில நம்ப ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா இப்ப சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு இதெல்லாம் தான் மைண்டுக்கு யோசனை வந்துச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாமே யோசிக்கணும் தானே. ஸோ நம்ம வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறோம். ஏதாவது ஒரு அவசரம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். வர முடியாத சூழ்நிலை எவ்வளோ நடந்துச்சு. இதெல்லாம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு. இப்படி நடந்துமே ஏன் நெறைய பேர் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ நடந்த இந்த ஒரு போர் விஷயத்த கூட அவங்க ஏன் ஏன் ஞாபகம் வச்சுக்கல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு யோசனையாவே இருந்துச்சு.
எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க, அங்க இருக்கிறவங்க ஊருக்கு வர முடியலன்ட்டு. அதெல்லாமே யோசிக்காம இன்னமும் அதே மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்ப இங்க இருக்கிற லைஃப எப்ப தான் இது பண்றது? எனக்கு இது ஒண்ணு தான் யோசனையாவே இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம, இப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, பிள்ளைங்கலாம் வெளிநாட்ல இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு அவங்க கிட்ட நான் இருக்கணும்னு தோணுனா, டக்குனு அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். நம்ம அந்த தனிமையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவோம். எல்லாம் தானே இருக்கு. ஏன்னா, இப்போ வந்து வருஷமும் சரி, நேரம், காலம் எதுவுமே பொறுமையா இல்ல. எல்லாமே அவசரமா போய்க்கிட்டுருக்கு. இதில வந்து பொ பொண்ணுங்க வந்து மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில வந்து ரொம்பவே கண்டிஷன் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு இப்போவே பயம் வந்துருச்சு. சொல்ற மாரி நானுமே ஒரு ஆம்பள பிள்ளை பெத்து வச்சுக்கிறேன். ஸோ அவன்ற ஃப்யூச்சர நெனச்சா, அப்போ வந்து பொண்ணுங்க இப்போவே இப்படிலாம் கேட்குறாங்கன்னா, அவன் காலத்தில எப்படி கேட்பாங்க? அ அப்போலாம் நம்ம என்ன என்ன யோசிக்க முடியும்? இப்பவே இப்படி இருந்தா நம்ம மைண்ட் செட்ட யோசிச்சு பாருங்க. அ என்ன எதுவுமே ஆனா நம்ம கையில இல்ல. நம்ம வந்து ஒரு பிளான் போடுறோம். ஆனா நமக்கு மேல ஒருத்தன் இருந்து அங்க நமக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். அது யாராலயுமே மாத்த முடியாது. இருந்தாலுமே நான் ஏன் இத வந்து இன்னைக்கு எடுத்து பேசுறேன்னாக்கா, அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ எனக்கு இதுக்கு மேல வந்து இத பத்தி எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம பொம்பள பிள்ளை வச்சிருக்க நம்மளா இருந்தா நிச்சயமா நம்ம பொம்பள பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும். அ எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து அ நெறைய விஷயங்கள்ல பொண்ணுங்க வந்து எவ்வளோ டேலண்டடா இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் லைஃப்ன்னு வரும்போது இப்போ இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நெறைய பேர் பாருங்க ஊர்ல இருந்தே அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட சொந்தமா பிஸ்னஸ் பண்றது, ஹஸ்பண்ட்க்கு இதா இருக்கிறது. இது மாரி எல்லாமே இருக்காங்க. பட் அது வந்து ஏன் அங்க இருந்து தான் பண்ணணுமா? அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கேள்வியா இருக்குது. அ இது நான் யாரையும் குறிச்சு சொல்லணும், யாரையும் கஷ்டப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக நான் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்து பேசல. நான் சொன்ன மாதிரி நான் வெளியில போனப்ப இந்த மாரி அவங்க சொன்னத வச்சு தான் எனக்கு யோசனை வந்தது. யோசனைங்கிறத தாண்டி ஒரு பயம்னே வச்சுக்கலான்னு வைங்களேன். ஸோ நீங்க இதெல்லாம் பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு பொண்ண பெத்த பேரண்ட்ஸா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, ஆ நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்ம இப்பவே பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தா தான் உண்டுன்னு நெனைக்கிறேன். முன்னெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து பொண்ணுங்க இல்ல பசங்களுமே சரி நம்ம பேச்ச எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜென்ரேஷன்லாம் நம்ம பேச்ச எதுவுமே கேட்கறதா இல்ல. எல்லாமே அவங்க வைக்கிறது தான் முடிவு, அவங்க வைக்கிறது தான் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் பிள்ளைங்களுக்கு டீனேஜ் வந்துருச்சுனாக்கா, சொல்லவே வேணாம். அவங்க கிட்டலாம் பேசவே நம்மளுக்கு யோசனையா இருக்கு. கொஞ்சம் நம்ம சத்தமா பேசினா நம்ம மரியாதை அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே பார்த்து பார்த்து யோசிச்சு நடந்துக்கணுமா இருக்கு இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட. ஸோ இவங்க நம்ம யோசிக்கிறது பிரச்சனை இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற காலம் அப்படி இருக்கு. பிள்ளைங்கள மாத்தி பிள்ளைங்களுக்கு வந்து மாத்தின்னு சொல்றத விட எப்படி சொல்றதுன்னா, இந்த இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்னால அதுக்குள்ளவே ஃபுல்லா மூழ்கி மாறிடுறாங்க. அதுதான். நம்மளும் ஓரளவுக்கு கவனிக்கணும். அதையும் கவனிக்காம விட விட நம்மளுக்கு தான் அது ஃப்யூச்சர்ல ஆபத்தாவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஏத்துக்கணுன்ட்டு ஏத்துக்க முடியாது தானே! இதெல்லாம் தாண்டி அ நெறைய பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ சொல்றத கேட்டு, வீட்டுக்கு பொறுப்பா எல்லாமே செய்ற பிள்ளைங்களுமே இருக்காங்க. அதெல்லாம் யாரையுமே வந்து அப்படிலாம் இல்லன்டும் சொல்ல முடியாது. இப்படி மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பெத்தவங்க பேச்சையே கேட்டு நடக்கிற பிள்ளைங்களுமே இப்பவும் இருக்காங்க தான். இருந்தாலும் முக்காவாசி எனக்கு இது மாரியே காதுல வாங்கி ஒரு பயத்துல டின்ன கட்டி போய் தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். நெறைய வந்து பேரு சேனல்ல வந்து பேசுறாங்க. நெறைய டாபிக் எடுத்து பேசுறாங்க. முக்கியமா விளாக்லாம் போடக்கூடாது அது இதுன்னு பேசுறாங்க. ஏன் இதெல்லாம் எடுத்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? முக்கியமா வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து ஏன் அதெல்லாம் எடுத்து இந்த மாரி டாபிக்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம மார்க்கத்தில மொத இதுதான் இருக்கா? அப்படின்னும் எனக்கு தெரியல. மார்க்க சம்மந்தமா நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. நம்ம மார்க்கத்தில இப்படி தான் இருக்குதா? ஏன்னா வந்து இந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு இப்படி தான் இருக்கணும். அது மாரி அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போடுறதெல்லாம் நம்ம மார்க்கத்தில இருக்குது தானே. இதெல்லாம் எடுத்து யாருமே பேசுறதில்ல. ஒரு வேள அந்த ஆதங்கத்தில தான் நான் எடுத்து இத பேசுறேனான்னும் எனக்கு தெரியல. ஸோ வெள்ள ஆப்பம் சுட்டதோட சண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விளாக் பாட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இனிமே நம்மளோட விளாக்ல வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் டாபிக் எடுத்து பேசலாமா அப்படின்னு சொல்லுங்க. ஜென்ரலான விஷயங்கள் வந்து நெறைய சேனல்ல மார்க்க சம்மந்தமா நெறைய பேசுறாங்க தவிர, அ சில யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் பேசினதுல ஏதாவது தப்பாவும் இருக்குதான்னும் எனக்கு சொல்லுங்க. நம்மளுமே கொஞ்சம் மாத்திக்கலாம். விளாக்ஸ்ன்னு இப்படியே போகாம, அதுக்குள்ள எதையாவது ஒரு யோசிக்கிற மாரி சில விஷயங்கள ஷேர் பண்ணிக்கலாம்.
தெரிவிக்கலாம். ஸோ கமெண்ட்டில் கண்டிப்பாக அடுத்தது எதை பற்றி பேசலாம், இது பேசுனது சரியானு எனக்கு சொல்லுங்கள். நீங்களுமே பார்க்குற நீங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸாக தான் இருப்பீங்க நிச்சயமாக. ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறதையுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லன்ச் மெனு. ரொம்ப லேசியாக அன்றைக்கான டே போணுச்சு. விலாகுக்குள்ளே வந்துடலாம் இப்போது. தக்காளி சூப் வச்சு கொஞ்சமாக ரைஸ் ஆக்கி சாப்பிட்டுச்சு. அந்த தக்காளி சூப்புக்கு முட்டைக்காராமுந்தி, அந்த மணிக்காராமுந்தின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிச்சர் தொட்டு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க? ரசம், தக்காளி சூப்பு, சாதாரணமாக மீனானத்துக்கு கூட மிச்சர் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சண்டே அன்னைக்கு செம்ம சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லேசின்னு உடம்பு அன்றைக்கி தான் ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதோட இதுதான் அன்றைக்கிங்க ரொம்ப முடியாமல் சிம்பிளாக அன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம். காய்கறி அனமும் இருந்துச்சா, அதை வச்சுட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து நல்ல மழை வர மாதிரியான கிளைமேட்டு. ஒரு மாதிரி மேகமூட்டத்தோட வானிலை வந்து இதாச்சு. வானிலை அறிக்கை சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது மேகமெல்லாம் சேர்ந்து ஒன்றா காற்றோட நல்லா இதாக இருந்துச்சு. இடி சத்தமாக இருந்துச்சுன்னு வெளியில் மழை வரப்போகுதுன்னு ஆசையை எட்டி பார்த்தா மழையும் வரல, ஒன்றும் வரல. வெறும் இடி சத்தம் அண்ட் கொஞ்சம் கிளைமேட் வந்து இருட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரிலையும் அவங்கவுங்க ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதை சுற்றி ரொம்ப ரவுண்டு கட்டின மாதிரி உள்ள தண்ணி கூட வராது. அப்படி தான் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் ஊரில் மட்டும்தான் அதிகமாக மழை வராமலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் நீங்கள் மழை வருதா என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்துனோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டா தேவலான்னு இருந்துச்சு. மதியம் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டாச்சா, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் எனக்கு டேப்லெட் வேறு எழுதி கொடுத்துருந்தாங்க டாக்டர், போடணுமேன்ட்டு அசோகா பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பேன் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு கோதுமை மாவு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இதில் வந்து அசோகா பண்ணணும் அப்படின்ட்டு. எதனாலனா இதில் வந்து நம்ம நிறைய வந்து கடலை இதெல்லாம் பருப்புலாம் சேர்த்துருக்கோம். கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, காராமணி, வெள்ளை காராமணி, அப்புறம் வந்து மக்காச்சோளம், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்ச கோதுமை மாவு. சப்பாத்தியே செம்ம சூப்பராக இருந்துச்சா. இதில் அசோகா அல்வா பண்ணுனா எப்படி இருக்கும்? ஏன்னா பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு அரைச்சிட்டு அப்புறம் பண்ணுறத விட இதில் எல்லாமே சேர்ந்ததாக இருக்குது. அப்போ எப்படி வரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே இதை தான் எடுத்திருந்தேன். பட் இது நிஹாலுக்கு சுத்தமாக பிடிக்காது அசோகா ஹல்வா. அவருக்கு ரவா கேசரி தான் பிடிக்கும். பட் இருந்தாலும் இது பண்ணலாமே, இது வந்து இதோட எப்படி வருது, வெறும் கோதுமை பண்ணினதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பண்ணுறதுக்காக தான் இதுவுமே ரெசிபியாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு வந்து ஒரு இந்த 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ இது நல்லா வந்து அந்த சேர்த்த நெய், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கோதுமையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கலர் மாறணும். கலர் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். வாசனையும் கொஞ்சம் வருந்த வாசனை வரணும். அந்த பச்சை ஸ்மெல்லு போய் நல்லா வறுபட்ட வாசனை வரணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்த்துருந்த நெய், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அது பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேண்டாம் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பத்தாத மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் கிண்ட வரல அப்படின்னாக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துடும். கலர் மாறி வாசனை இதாகி அந்த நெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட சுடு தண்ணி தான் சேர்க்கணும். நான் பக்கத்துலேயே இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடையில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸ்வீட் இது பண்ணி கொடுக்கறதுக்காக. ஃபுட் கலர் வந்து சேர்த்துருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஆரஞ்சு கலர்னு நினச்சி இதில் எடுத்து போட்டுட்டேன். என்ன யோசனையில் இருந்தேன்னே தெரியல. கொஞ்சம் உடம்பு வேறு டல்லாக இருந்துச்சா, முடியல. ஆரஞ்சு கலர் நினச்சி போட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது என்ன கலரில் வந்துச்சுன்னு நானுமே பார்த்தேன். அப்புறம் நீங்களுமே வீடியோலேயே பாருங்கள் என்ன கலருன்ட்டு. அப்புறம் ஏலக்காய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு வச்சுருந்தேன். இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சுடு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சது எடுத்து இது கூட சேர்த்துடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கலரில் வருதுன்னு. ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு பவுட்ருன்னு ஏதோ ஒரு இதில் போட்டேன். பார்த்தா இந்த எல்லோ கலரில் வந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக குபீர்னு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னு சொன்னால் இதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்கும், அசோகா ஹல்வா இந்த கலரில் இருந்துச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும், என்ன யோசனை இல்லைடா எடுத்து போட்டோம் இதை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்து பரவாயில்ல, ஓகே, சும்மா கலரே இல்லாமலாம் செஞ்சுருக்கோம். அதுக்கு ஓகே, ஏதோ ஒரு கலர் இருந்துட்டு போட்டு கேசரி கலர் தானே அப்படின்னு. ஸோ சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கோதுமை நல்லா அந்த தண்ணியை வந்து உறிஞ்சி வெந்து நல்லா சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும். அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டு இருக்கலாம். மற்ற இன்னொரு டாபிக் பேசிகிட்டு இருந்தனால சாட்டர்டே என்ன நடந்துச்சுன்னு கூட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அன்றைக்கி காய்கறி ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பராசாப்பம் ஆப்பமாக வரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அடுத்த நாள் வெள்ளை ஆப்பம் செஞ்சு ஆப்பமாவு ரெசிபி நான் அதுக்கடையில் இடையில சொல்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் சாஃப்டாக வந்திருக்கும். தண்ணியெலாம் கோதுமை மாவு நல்லா உறிஞ்சி வெந்து வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு இது கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஸோ இந்த சமயம் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சுகர்
சுகர் சேர்க்கணும். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஆஃப் சுகர் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ஒரு 1/4 கப்பு, ஆமாம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே தான் நான் சேர்த்துருந்தேன். சீனி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இலகி வரும் இல்லையா? அப்போங்க அந்த மாவோடு சேர்ந்து இன்னும் இலக்கமா வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கி வரும். நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ட்ரைப்ளே வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி கேசரி, ஹல்வா இதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்ல. இந்த ட்ரைப்ளே பேனில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதுவுமே ரெடி பண்ணேன். அதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான்ஸ்டிக்கில் தான் ஒட்டாமல் ஹல்வா இதெல்லாம் கேசரிலாம் வரும்ன்ட்டு ட்ரைப்ளே கடாயிலையுமே செம்ம சூப்பராக வரும். ஏன்னா வந்து நான்ஸ்டிக் அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு இது கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து மாறிக்கிட்டு வரீங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து நான்ஸ்டிக் அதிகமாகவே இருக்காது. ஒரே ஒரு கடாய் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே இப்போ அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. தூக்கி எடுத்து வச்சுட்டேன் நான். முடிஞ்ச அளவுக்கு இதில் தான் பார்த்துக்கிறதுன்னு வைங்களேன். இதுலேயுமே பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து நான் சீனியெல்லாம் சேர்ந்து அப்படியே வந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா, அப்படியே பொரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த நெய், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துரும். அப்போ வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த பார்க்குறதுக்கு ஒட்டாமல் அந்த பேனில் வரும். இப்போ வந்து சீனியெல்லாம் சேர்ந்து மாவில் நல்லா வந்து அப்படியே சாஃப்டாக வந்து உழுவுது பாருங்களேன். ஹல்வானாலும் ஹல்வா இதான் செம்ம கன்சிஸ்டன்சி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2, 3 நிமிஷம் மட்டும் அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா, அந்த நெய், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கடாயில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். மேலே அப்படியே எவ்வளோ மினுமினுண்டு அந்த நெய், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த பேனில் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்களேன். நான்ஸ்டிக்கில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒட்டாமல் வரும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ளே கடாயிலையுமே அழகாக ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இது நான் கொஞ்சம் நேரம் செஞ்சு செஞ்சு வீடியோக்கு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். அது பார்க்க அழகாக சர்க்கிளாக அப்படியே ரவுண்டாக எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா? இவ்வளோலாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நிஹால் இதில் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறதையுமே சொல்கிறேன். நான் அம்மா அம்மா வந்து சாப்பிட முடியாது. சுகர் இல்லையா, அகலுமே சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஒரு ஆசைக்கு கொண்டு போய் வச்சு கொடுத்தேன். ஸோ அசோகா ஹல்வா செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. மாவில் என்னெல்லாம் சேர்த்தேங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அப்போங்க நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. பாசிப்பருப்பு இது பண்ணி செய்கிறது எல்லாமே இந்த மாதிரியுமே செய்கிறது நல்லா தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்டிக்ரெயின் கோதுமை மாவுலாம் விற்கிது இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆப்ப மாவு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் அதில் வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் 2 கப்பு. ஸோ அதுக்கு வந்து நம்ம நாள் சாப்பாடு ஆக்குனது மிச்சம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, நீச்சோறு, அதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி பிழிஞ்சிட்டு அரிசியோடு சேர்த்து அந்த சோறை போட்டு பிசைஞ்சு நம்ம கையால் பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே சேர்ந்த மாதிரி வரும். ஒரு குழக்கட்டை மாதிரி. நான் அதில் வீடியோவில் இது பண்ணி காட்டியிருந்திருப்பேன். ஸோ அது கரெக்டான அளவு, போதுமான அளவாக இருக்கும். ஸோ அது கூட வந்து இட்லி தோசை மாவு, புளிச்ச மாவு கொஞ்சம் வச்சுருந்துருப்பேன். அதையுமே அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டா வேலை முடிஞ்சு. சீனி, சோடாப்பு, தயிர் அப்படின்னு மாவு புளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்குறதுக்கு தேவையில்ல. அது ஆப்பம் ஊற்றினாலும் பராசாப்பம் ஊற்றினாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஆப்பம் மாவுக்குன்னு நான் வீடியோ வேணும்னாக்கா சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸில் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அன்றைக்கி வந்து அசோகா ஹல்வா செஞ்சு நிஹாலுக்கு கொண்டு கொடுத்தா அவன் வந்து சாப்பிட மாட்டேன்னா, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பாருடான்னேன். ஓகே, முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. முன்னாடி செய்கிறது வேறு மாதிரி இருக்கும், அழுத்தமாக இருக்கும். இது நல்லா இருக்குன்னு ஒரு பாதி அளவு மட்டும் தான் சாப்பிட்டான். நிறைய கூட சாப்பிடல. ஏன்னா வந்து அது வெறும் கோதுமை மாவு இல்லையா, அது கொஞ்சம் அழுத்தமாக தானே இருக்கும். இது கையில் எடுத்து பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த எப்படின்னா டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போய் நிஹாலுக்கு வந்து புக்கு கவர் பண்ணுற வேலைலாம் இருக்குது. இன்னுமே முடிக்கல, பெண்டிங் இருக்குது. இன்ஷால்லா அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 5 ரோல் வந்து 110 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ வீடியோ பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் பேசின டாபிக் பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எதை பற்றி பேசலாங்கிறதுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்மளுமே முயற்சி பண்ணுவோமே. புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ ஹெட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தான் நினைக்கிறேன். இன்ஷால்லா அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்கலாமா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.